வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்ல அக விளக்கது நமச்சிவாயமே. இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். நேயர்களே, பல முறை ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு படுத்தி ராசி பலனை எப்படி காண்பது என்று. உங்கள் ராசி மேஷராசியாக இருந்து லக்னம் கடகமாக இருந்தால் நீங்கள் மேஷராசியும் கடகராசியும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கக்கூடியது இன்றைய ராசியின் பலனாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் நேயர்களே. 2/4/2025 குரோதி வருடம் 19 பங்குனி. இன்றைய நாள் புதன்கிழமை. வளர்பிறை அன்று 92 நாள் இன்ன வரைக்கும் கழிச்சிட்டோம். வருஷம் பிறந்து இன்னும் 273 நாள் இருக்கப் போகிறது என்று மனதில் கொள்ளுங்கள். இன்றைய வளர்பிறையின் சதுர்த்தி திதியும் பஞ்சமி திதியும் இருக்கிறது. இந்த பஞ்சமி திதியின் பேர் லக்ஷ்மி பஞ்சமின்னு பேர். இன்றைய நாளின் காலை நல்ல நேரம் 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சூலமானது வடக்கிலே இருக்கிறது. இன்று பரிகாரம் பால். கரணம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு 1 நாழி 42 வினாழிகள் இருக்கப் போகிறார். சூரியனின் உதயம் இன்று காலை 6:11 இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரமான இன்றைய நாள் சந்திராஷ்டமமானது சித்திரை நட்சத்திரத்திலும் சுவாதி நட்சத்திரத்திலும் இருக்கும். துலா ராசிக்குள்ளே இருக்கும். இன்றைய ராசி கட்டத்திலே கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்போது சுக்கிரனும் புதனும் வக்ரமாக சூரியனுடன் சேர்ந்து மீனராசிக்குள்ளே ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார். கூடவே சனீஸ்வர பகவானும் இருக்கிறார். இந்த ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து 3ஆம் இடமான ரிஷபராசியிலே குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே செவ்வாய். கன்னியா ராசிக்குள்ளரே நமக்கு இருக்கக்கூடியது கேது பகவான். இவர் நேராக 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே பஞ்சமி திதி அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இன்றைக்கு புதன்கிழமை சேர்ந்ததுனால லக்ஷ்மி பஞ்சமின்னு பேர். நார்மலாக இந்த பஞ்சமியும் போது வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் லக்ஷ்மியும் பூவராக சுவாமியை வழிபடுவது இன்றைக்கு மேலும் பிரசித்தமாக இருக்கும். எனக்கு முக்தி வேண்டும், முக்தியே அருள வேண்டும் அப்படின்னு சிலவங்க கேட்போம் இல்லையா. முக்திக்கு வித்தாகும் அப்படின்னு கேட்டால் அந்த முக்தியை தருவது திருமோக்கூர் காலபெருமாள் காலமேக பெருமாள் கோயில்னு ஒரு கோயில். அந்த திருமோகூர் காலமேக பெருமாள் கோயிலிலே சென்று பெருமாளை வழிபடுவதற்கு முக்தி, எனக்கும் முக்தி என் முன்னோருக்கும் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு குறிப்புகளை காண்கிறோம். நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல பலன் இருக்குங்கனால தான் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க பெரியவங்க. அப்படிப்பட்ட ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. திதிபார நட்சத்திர யோக கரணம் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இன்றைய நாள் எப்படி இருக்க போது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கு புதன்கிழமை அப்படிங்கிற வாரம். இதுக்கு புதனுக்கு அப்படின்னு அர்ப்பணிக்கப்பட்டது. புதன்னா நண்பன் வைத்துக்கொள்ளலாம். நண்பன் அப்படிங்கிறவருக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். மாதுலாதின்னு சொல்லுவோம், மாமன் அப்படி முறையில். புதன்கிழமை பச்சை காய்கறி வாங்கிறது, வீட்டு அலங்கார பொருட்களை வாங்குறதால நல்லதை கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள், எழுது பொருட்கள் எல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லது. இன்றைக்கி போய் அரிசி வாங்குகிறேன், பருப்பு வாங்குகிறேன், அதுதான் ப்ரையாரிட்டி, கேஸ் நான் புக் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. நட்சத்திரத்தில் இன்று கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய சாரம் கொண்டது.
இதிலே ஹோமம் செய்கிறது நல்லது. கிருத்தியனாலே சூடு இல்லையா, இப்போ சமையல் செய்கிறது நல்லது. சூளைக்கு அடுப்பு வைக்கிறதுலாம் தீயிடுறது அப்படின்றது நல்லது. இன்றைக்கி கடன் கொடுக்கறது நல்லது, சுரங்கம் வெட்டுறது நல்லது. இப்படி நல்ல காரியங்கள் கிருத்திகையில் செய்ய முடியும். இன்றைக்கி சதுர்த்தி அப்படிங்கிறது நார்மலாக இந்த சதுர்த்தியில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிறந்த நாள் எதுக்குன்னா சண்டை போடுறதுக்கு தான் சிறந்த நாள். விஷசாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது, நெருப்பு சம்மந்தப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்கிறதுனா இந்த நாளில் ரொம்ப நல்ல நாள். ரிஷபராசி கும்பராசிக்காரர் மட்டும் கொஞ்சம் கையடக்கமாக இருந்துட்டால் நல்லது. விநாயகர் பெருமானை வழிபட்ட பிறகு காரியங்கள் செய்வது அப்படிங்கிறது உசிதம். பஞ்சமி திதி அப்படிங்கிற திதியும் இன்று இருக்குது. பஞ்சமி திதி நார்மலாக விவாகம் செய்வது, தேவதா பிரதிஷ்டை செய்வது, யாருன்னா செய்யக்கூடிய காரியங்கள்லேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணால் வெகு காலத்துக்கு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பஞ்சமி தேதியில் பண்ணவும் ரொம்ப நல்லது. சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம். பஞ்சமியில் மருந்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லது, உடனே வியாதி தீந்துடும். நாகதேவ பிரதிஷ்டெல்லாம் செய்யலாம், ரொம்ப நல்லது. அதனால தான் ஆன்மீக ரிலேட்டட் எல்லாமே இந்த பஞ்சமி தேதியில் பண்ணால் ரொம்ப நல்லது. மிதுன கன்னி ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய கரணத்தின் பேர் பவகரணம்னு பேர். பவன்னா சிங்கம், எதையுமே சாதிக்க வேண்டும், ஒரு ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள், தானியம் சுரங்கம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதுன மாதிரி எக்ஸ்ட்ரலாக எதுவுமே இருக்காது. அதுவும் சஞ்சு லக்ஷ்மின்னு சிங்கரூபினியான அம்மனை சேர்ந்து வழிபடும் போது அது உங்களுக்கு அத்தனை விதமான பலன்களையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. பாலவகரணம் அப்படிங்கிறது புலியோட கரணம், புலின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி பட்டாபிஷேகம் சொல்லி கொடுவாங்க. நான் போஸ்டிங்லாம் எடுத்துக்க போகிறேன், ஏதாவது நல்ல வீடு மாற்ற போகிறேன், வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய போகிறேன், மங்களகரமான காரியங்கள் எல்லாம் இந்த பாலவகரணம் ரொம்ப நல்லது. வழிபட்டு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடலாம், சிவனுக்கு சந்தன காப்பெல்லாம் செய்யலாம், ஐயப்ப சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே ஆயுஷ்மான யோகம் அப்படின்னு ஒரு யோகம். ஆயுஷ்மான யோகத்தில் சௌமியம் அப்படிங்கிற புதன்கிழமை அமைகிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு நல்ல அமைந்திருக்கு. ஆயுஷ்மானு பவ அப்படின்னு சொல்லுவாங்க, சௌமிய அப்படின்னு முடிப்பாங்க. அப்படி சௌமிய வாசரம் என்ற புதன்கிழமையும் ஆயுஷ்மான் என்ற யோகமும் பவகரணமும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. இப்படி கிடைச்சிட்டுனா நார்மலாக வாழ்த்துறதே அப்படி தான் சொல்லுவாங்க, ஆயுஷ்மானு பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இன்றைய நாளின் ஆயுஷ்மான பவம் வளர்ச்சியை கொடுக்கும், விவாகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மத்தியஸ்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும், புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டிய நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளிலே தொடர்ந்து நம்ம காண இருப்பது ஒரு ராசிக்கான ராசி பலன். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் ராசியே ஏற்கனவே கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற சந்திரனை சுவாதி அப்படிங்கிற இந்த இடத்துல எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய விஷயமாக நமக்கு சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். சித்திரை சுவாதி அவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்குறோம், கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால. அப்போது இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்கள் ராசியினுள்ளே பிரவேசித்துக்கூடிய சந்திரன் மனதிலே சில பிரச்சனைகளை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகளை கொடுப்பார். நான் சரியாக இருக்கேன், நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம் வரும். நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது முடிந்தால் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணக்கூடிய நார்மல் ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமைந்துவிடும். இன்றைய நாளின் 2ஆம் இடமாக இருக்கக்கூடியது குரு உட்கார்ந்துருக்கிறார், தனகாரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தனகாரகன் தன்னிடத்திலே அமர்ந்திருக்கிறதுனால பொருள் வரவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பைசா எப்படி இருந்தாலும் வந்துடும், கவலைப்படாதீங்க. 12ஆம் இடம் என்ற இடத்திலே 5 காரகக்காரி கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒன்று சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு. இதில் இந்த சூரியனானவர் தனத்தை விரயம் பண்ணுவதற்காகவும், சனியும் ராகுவும் அதே காலையில் தான் செய்ய போகிறாங்க. ஆனால் சுக்கிரனானவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், 2ஆம் அதிபதி என்ற அடிப்படையிலே. அதனால் இன்றைக்கு யோகி அப்படின்னா சுக்கிரன்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். அம்மன் வணங்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய தெய்வம் பரிகாரமாக வரக்கூடியது பலன்கள். அதுவும் நீங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானானவர் லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பதனாலே பிள்ளையாரை வணங்கிவிட்டு இன்றைக்கு மற்ற காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கி காலையில் திருதி சதுர்த்தி திதின்னு இருக்குது. அதனால் காலையில் எழுந்ததும் நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையார், சாயங்கால வேளையில் வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன் இல்லைன்னா அம்மன். இந்த வழிபாட்டினாலே இன்றைய நாள் ஒரு இனிய நாளாய் மாறும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் உள்ளே இருக்கக்கூடிய குரு, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் உங்கள் ராசியில் 11ஆவது இடம் என்ற லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய, சுக்கிர, புத, சனி மற்றும் ராகு என்ற 5 கிரக சேர்க்கை. இதுக்கு நடுவில் 12ஆம் இடத்துக்குள்ளார ஒரு சின்ன ட்ரோல் போயிட்டுருக்கிறாரு நம்ம சந்திர பகவான். கார்த்திகை என்ற நட்சத்திரத்துக்கு இவர் மத்தியானத்தில் அவர் உங்களுடைய ராசிக்குள்ளரே வந்துடுவார். இந்த 12ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் தன விரயம். அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், இதுதான் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இன்றைக்கி காட்டுகிறது. மற்றபடி 11இல் இருக்க அத்தனை பேரும் லாபத்தை தான் கொடுக்க போகிறார்கள் உங்களுக்கு. இன்றைக்கி சூரியனால் சந்தோஷம், சனி ராகுவாளர் தனலாபம், புதனாலே பொன் வஸ்திர சேர்க்கை, 11இல் இருக்கக்கூடிய சுக்கிரனாலே உங்களுக்கு நல்ல சாப்பாடு, விழாக்கள் எல்லாம் போகும். உங்களுடைய ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய இந்த குரு மட்டும்தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. அப்போ மனசில் இனம் புரியாத ஒரு கவலையோடு என்னென்னமோ சொல்கிறாருங்க, அதெல்லாம் நடக்க பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரத்தையான ஒரு சூழ்நிலையோடு இன்றைக்கி நாளை நடத்த போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனசை மாற்றிக்க முடியும். கொஞ்சம் தைரியமாக எல்லாம் நல்லதே நடக்கும். என் வாழ்க்கையில் நல்லது தவிர நான் எதுவும் செய்யலை, கெட்டது செஞ்சால் கெட்டது வரப்போகுது, நல்லதாக நடக்க போகுதுன்னு மனசில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நடந்துடும். நீங்கள் ஸ்திரமாக எதையும் யோசிக்கக்கூடிய ஆசாமி தான். அதனால் ஒன்று பண்ணால் உருப்படியாக பண்ணணுன்ற சிந்தனை உள்ள ஆசாமியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அப்படியே பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு இன்று நல்ல நாள்னே எழுதிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை எவ்வளவு தூரம் வழங்க முடியுமோ வணங்கலாம். அது எந்த முருகனாக இருந்தாலும், திருத்தணி முருகனாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்ற முருகனாக இருந்தாலும் சரி, பழமுதிர்சோரியாக இருந்தாலும், பழனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முருகனை எந்த உருவிலும் நீங்கள் வணங்கினாலும் உங்களுக்கு அத்தனை பணமும் கொடுப்பார். இன்றைக்கு காலையில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது பிள்ளையாரை வணங்குறது, சாயங்காலம் செய்ய வேண்டியது முருகனை வணங்குறது. முருகனை வணங்கும் போது கையில் ஒரு நல்ல நெய்யில் தீபம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தி உங்களை அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. எப்பவுமே ராசிக்குள்ளர யாருனா இருந்தாங்கன்னா அது முதல்ல பார்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோன்னா உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் என்ற லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். இந்த ராசிக்குள்ளரே இருக்கிறதுனால உங்கள் மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அவர் ராசியின் நாதனாக அங்கேருந்து அமர்ந்து 4ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுங்கிறவர் யாருன்னா, கேது உங்களுடைய ரிலேஷன் வச்சுக்கலாம். அவங்களோட சண்டை போடணுன்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பார். இந்த ஸ்டேஜில் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன், இவர் 11ஆவது இடம் அப்படிங்கிற லாபத்தில் போய் உட்கார்றார். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் மத்தியானம் ஆனால் 12ஆம் இடத்துக்கு போயிடுற கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார். ஸோ காலையில் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கலாம். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. உங்களுக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் நல்ல இடத்துல இருக்கார், புதன் நல்ல இடத்துல இருக்கார். புதன் அங்கேயும் அவங்க ராசிநாதனே அங்கே போய் உட்காந்துருக்கிறார். அப்போது சின்ன இடப்பெயர்ச்சி, ஒரு சின்ன ட்ராவல் ஒன்று இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொழில் அடிப்படையில் சில ட்ராவல் இருக்கும். அதேபோல் தொழில் அடிப்படையில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் சனி மற்றும் ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதும் அவ்வளோ நல்லதல்ல. கொஞ்சம் செலவுகளை வைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்றீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுதான் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமை. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஒரு டேவாக இன்றைக்கி முடிச்சுக்கலாம்.
இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது 2 காரியம். ஒன்று, பஞ்சமி அப்படிங்கிறனால துர்க்கை அம்மனையோ இல்லை வராகி அம்மனையோ அவசியம் வழிபடுதல். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளரையே செவ்வாய் அமர்ந்திருப்பதனாலே பூமிகாரகனான இந்த தேவத்தையை வழிபடணும். 2வது காரியம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சூரிய வழிபாடோடு இன்றைக்கி டேயை தொடங்கும். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது சிம்மம். அந்த சிம்மத்து தான் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ சூரிய வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக கொடுக்கும். தொழிலிலே ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த சூரிய வழிபாடு அமைவதனாலே அவசியம் நீங்கள் சூரியனை வழிபட்ட பின்னே இன்றைய நாளை தொடங்கினீரானால் நல்ல ஒரு செய்தியோடு இந்த நாளை முடிக்கலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இருக்கக்கூடாது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான தொழில் அடிப்படையில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற என்ட்ரிக்குள்ளார கார்த்திகையில் சந்திரன் அமர்ந்திருப்பது சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கார்த்திகை மத்தியானமானவக்கு இங்கே 11 வந்து உட்காந்துப்பார். அப்போ காரியத்தில் செய்திகள்லாம் வெற்றின்னு வந்து சேரும். அப்போ ஒரு நல்ல ஒரு டோன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடம் அப்படிங்க பார்க்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய் 12ல் இருக்கிறது செலவு. குரு அமர்ந்திருப்பது 11வது இடம், அவர் இருப்பது ரிஷபராசி. 11ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அப்படியே கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கிறார். அதனால் லாபங்களை கொண்டு வந்து தரக்கூடிய குருவை வணங்குங்கள் இன்றைக்கு. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அவரும் பைசா கொடுப்பார். சுக்கிரன் கொடுத்த மாதிரியே புதனும் உங்களுக்கு பைசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடியது யாருன்னாக்கா சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் தான். இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் அச்சத்தை கிரியேட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரில, ஆனால் ஏதோ பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த சூரியனும் சனியும் ராகுவும் செய்வார்கள். அப்போ இன்றைக்கி பரிகாரமாக எதனா யோசிக்கணும்ல. இது மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைய நாளிலே நீங்கள் பால் தானம் செய்வது, இல்லை நீரை தானம் செய்வது, தண்ணி பந்தல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இந்த தானம் செய்வது, இல்லை மோர் தானம் செய்வது, இந்த 3 எந்த தானம் செய்தாலும் இது உங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். இந்த நாளிலே இந்த பரிகாரம் எப்படி கொடுக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய வரவுகளை அழகாக உங்கள் கை கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம பணம் வரணும் இல்லையா, இப்படி இருந்தாலும் பணம் வந்தால் தான் சந்தோஷப்படுவோம். நான் இல்லைனா பணம் வரலைன்னா சந்தோஷப்படுவோமா? பணம் வரணும் அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு இந்த கடகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான். இப்படி பண்ணால் பணம் வருமானா, இப்படி பண்ணால் அழகாக பணம் வாங்கிடலாம். இன்றைக்கு லக்ஷ்மி பஞ்சமி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக அமையும். அந்த பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜோதி அப்படிங்கிற விளக்கை ஏற்றி வைக்கும். அதனால் இதை செய்யுங்க, நல்லது ஒரு பலனை காணுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 12ஆம் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா 9ஆம் இடம் என்ற மேஷ ராசிக்குள்ளே 9, 10க்கு தொடர்பு அப்படின்னும். காலையில் கொஞ்சம் அப்படியே மந்தமாக ஆரம்பித்து மத்தியானம் கொஞ்சம் சந்தோஷமாக எண்டாக போகிற டே அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய ராசியில் இருந்தக்கூடிய 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சூரியன் உங்கள் ராசிநாதனே உட்கார்ந்துருக்கிறார். அவரால் என்ன பண்ணால் கொஞ்சம் டல்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் சேர்ந்து கூட இருக்க சனி அண்ட் ராகு இவங்களும் டல்னஸ் கொடுப்பாங்க. போராட்டத்துக்கு உங்களுக்கு ராசியிலேருந்து லாபாதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அப்போது லாபம் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 2 லாபம் 2 11க்குரியவன் 8ல் அமர்வது அப்படின்னு பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு டல்னஸ் கொடுக்கும். அப்போ யார் தான் சார் எனக்கு நல்லா செஞ்சுருவாங்கன்னா சுக்கிரன் நல்லதை செய்வார். சுக்கிரன் நல்லது செய்வார்னா எப்படி இருக்கும், பெனிஃபிட்டு வீட்டில் கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும், மனசில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும் கிடைக்கும். அதனால் வரக்கூடிய சந்தோஷம் இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எனத்தையுமே கொஞ்சம் ஒரு வரைக்கும் 4 வாட்டி யோசிக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால யோசித்து செய்வது நல்லது. இந்த யோசனை செய்யாமல் போனீங்கன்னா அது ஒரு மென்டல் சிக்னஸை கொடுத்துருவோம்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 வாட்டி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தவறில்லாமல் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ராசிகள் எல்லாமே கொலெக்டிவாக பார்க்கும்போது அஷ்டமம் அப்படிங்கிற இடம் எப்பவுமே கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கும்னு ஒரு மனசில் இருக்கும்.
அந்த துன்பம் அப்படிங்கிற சிக்னஸ். யார் கூட சிக்னஸ்ஸு? உங்களையும் உங்கள் கூட்டத்தோடு சேர்ந்த எல்லாருக்கும் கொடுப்பீங்க. அப்போ உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிட்டே மற்றெல்லாம் சரியாயிடுமா? மனசை நல்லா வைத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? அவசியம் இன்றைக்கி லக்ஷ்மி பஞ்சமி அப்படின்னால லக்ஷ்மி தேவியை வழிபடுவது. குபேரலக்ஷ்மினை கமலதாரினை தன ஆகர்ஷ்ணை ஸ்வாஹா அப்படின்ற மந்திரம். குபேரலக்ஷ்மினை தன ஆகர்ஷ்ணை மகாலட்சுமியை ஸ்வாஹா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு லக்ஷ்மியின் கடாட்சம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி கமலத்திலே அமர்ந்திருக்க, தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவியை வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மை கொடுப்பாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. ராசி கன்னிராசி இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடியது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டு அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தை பாதிக்குமானா கொஞ்சம் பாதிக்கும். அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கும் இருக்கும், துலா ராசிக்குள்ளார போனால் அங்கேயும் இருக்கும். அப்போ இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் இந்த பாதிப்பு இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க. மேலும் இன்றைக்கு நாளில் காலையில் எடுத்து ஆரம்பம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் நல்லாயிருக்கும். 8ல் கொஞ்சம் அலைச்சல்லாம் கொடுக்கும். இப்படி ஓடி போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு. பட் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையினாலே 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால குரு கடாட்சத்தினால இன்றைக்கு நாட்கள் நல்லதாக அமையப் போகிறது. அந்த குருவுடைய பார்வையினால் வரக்கூடிய பைசா லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாபம் கிடைக்கும். மேலும் உங்களை நேராக 7ஆம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற 2ஆம் அதிபதி. அப்போ அவராலையும் காசு வரும். சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுக்கு தான் விழுறது. அதனால் உங்களுக்கு காசு உண்டு. உங்களுடைய ஆசாமியான புதனானவரும் 7ல் போய் உட்காந்துருக்கார். அதனால் பெண்கள் ரிலேட்டடான விஷயங்களிலே உங்களுக்கு இன்றைக்கி நெகட்டிவ் விஷயம் கிடையாது, பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். பயமுறுத்துகிற மாதிரி விஷயம் தான் சொல்லலாமா, சனீஸ்வர பகவானும் ராகுவும் கொஞ்சம் பயமுறுத்துவார். அப்போ இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. லேடிஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரெசிப்ரிகேஷன் கொடுக்கணும் இல்லையா. அவங்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னா இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அம்மன் தான். எவ்வளோ தூரம் அம்மன் துதி, அம்மன் வழிபாடுகள்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள். அதுலேயும் எஸ்பெஷலி துர்கை அம்மனை வழிபடுவது, துர்கை அம்மனை மாதிரி வராகி அம்மனை வழிபடுவது, இது 2 ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கு வைத்து கொண்டீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டு சேஞ்ச் ஓவர். உங்கள் லைஃப்பில் மாற்றங்களெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வேலைக்கு மாறுவதாக இருந்தால் வேலை மாறலாம். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் மாற்றங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். செஞ்சால் எல்லா சக்ஸஸில் வந்து நேரம் 1 by 1 டிக்கெட்ஸ்டே போகலாம். அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனானவர் நேராக 7ஆம் இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில். ஆனால் மத்தியானமான அவர் வந்து இன்றைக்கி 8ஆம் இடத்துக்கு போக போகிறதுனால சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்துக்கு நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட். நார்மலாக அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் படபடப்பை கொடுக்கும், மறதியை கொடுக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன சஞ்சலம் அப்படின்னு மனோகாரகன் கொடுப்பாருன்னுவாங்க. அப்போ இன்றைக்கி அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மனசை வந்து நம்ம கொஞ்சம் தியானம் அப்படிங்கிற விஷயம், கொஞ்சம் மூச்சை இழுத்து மூச்சு பயிற்சி செய்வது, மனசை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லுவோம். கொஞ்சம் துண்டு வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலி உங்களுக்கு அந்த டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் செட் அப்படி வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நல்லதாகிடும். அப்படி இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒருங்கிணைந்து மனத்தை கொண்டு போய் வேலைகளை செய்வது அப்படின்னாலும் வேலைகள் இன்றைக்கி சௌக்கியமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. இல்லைன்னா என்னென்னா இதெல்லாம் ஒரு சிக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் மனசில். ஏதோ ஒரு ஹண்ட்டு, ஐயோ செய்ய முடியலையே, ஐயா தப்பாக செஞ்சுட்டுமே இப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்திலேயே மனசு போயிட்டே இருக்கும். இதில் உங்களுடைய ராசி நாதன் 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். இவர் எங்கே உட்காந்துக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் 8ஆம் இடத்துல தான் உட்காந்துக்கிறார். அப்போ 8க்கு 8 சரியாக போச்சானா? ஆமாம், 8க்கு 8 சரியாக போச்சு. இவரும் அதே பயத்தை தான் கொடுத்துட்டுருக்காரு, பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டுருக்கிறாரு. இவர் இப்போ டெம்பரரியாக கொடுத்துருக்காரு சந்திரன். அதுலேயும் இது 9க்குரியவன் 8ல் போகிறார். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன காரியங்கள் மட்டும் கொஞ்சம் தடையாகும். மற்றபடி பெருசாக மேஜர் ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு போய் பார்த்தோம்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கெடுக்கக்கூடியதுன்னு குரு உட்கார்ந்துருக்கிறாரு.
அப்போ அவரும் பயமுறுத்துவார், 9ல் உட்காந்துருக்கிறவரும் பயமுறுத்துவார். இப்படி எல்லாருமே பயத்தில் வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருன்னா ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் சொல்ல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் இன்றைக்கி நல்லவர், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லவர், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்லவர், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நல்லவர். அப்படின்னா நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் சொல்வது தான் இதனுடைய வேலை. அப்போது யாரெல்லாம் நல்லவர்? உங்கள் தாய் தந்தையர் நல்லவர், உங்கள் தந்தை நல்லவர், உங்கள் நண்பர் நல்லவர், உங்கள் மனைவி நல்லவர், உங்களுடைய கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் நல்லவங்க. அப்போ எல்லாராலையும் ஹெல்ப் கிடைக்க போகுதுன்னு இன்றைக்கி வச்சுக்கோங்க. இவங்க மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். அப்படின்னா இவங்களெல்லாம் இன்றைக்கி டிபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த நாளுடைய பெனிஃபிட் புரிஞ்சு போச்சு. நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி எங்கே இருக்குன்னா இந்த பெனிஃபிட்டில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. அப்போ நேச்சுரலி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதனோட ரிலேட்டடாக தான் செய்ய போகிறீங்க. இன்றைய நாளிலே 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று சதுர்த்தி, மற்றொன்று பஞ்சமி. இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். பவ பாலவ கரணம் அப்படிங்கிறதும் ஆயுஷ்மான ஹோமம் யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போது நாலுமே சொல்லுவோம் ஆயுஷ்மான பவ சௌமிய அப்படின்னு ஆசீர்வாதமே நல்லபடியாக பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த காரணங்களாக பண்ணுறான்னு பார்த்தோம். அப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவானவர் செலவை வைத்தாலும், ஆன்மீகவாதியாக இருக்கும்போது செலவை வைத்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பலன்களை கொடுக்கக்கூடியவராக உங்கள் தாய் தந்தையரானவர் இருக்கிறார். உங்கள் நண்பர் உங்கள் கூடவே இருந்து வாழ்க்கையை நடத்துவதற்காக புதன் இன்றைக்கு நாளாக அமைந்திருக்கிறது. பவகரணம் அப்படிங்கிற கரணம் நார்மலாக சிங்கத்துக்கு ஊட்டது. அப்போ சிங்கத்தை ஒத்தது தான் சனீஸ்வர பகவானுடைய தன்மை. அப்போ அவராலையும் லக்ஷ்மி கடாட்சம் இன்றைக்கு வரப்போகிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மனக்கவலையை விட்டு விடுங்கள். மனக்கவலையை விட்டு விடுங்கள்னா எப்படி விடணும்? இன்றைக்கு செய்யக்கூடிய துர்க்கை வழிபாடு உங்கள் மனக்கவலையை தீர்த்துவிடும். துர்க்கையை இன்றைக்கி வழிபடும் போது 2 விளக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. ஏதோ ஸ்வீட்டை கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு 4 பேருக்கு எளிய எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த வழிபாடானது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மனதிலே புரிந்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேராக பார்த்துட்டு இருக்கிறார் குரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி கலாட்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நேராக பார்த்து அனுகிரகமாக வச்சுக்கோன்றார். இன்றைக்கி வார்த்தையில் ஆயுஷ்மான பவ சௌமியா அப்படின்னு சொல்லி வாழ்த்துனா எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போய்டுறதுக்கான நல்ல வாய்ப்பை கொடுக்குறார். இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துக்கு புதன். அவர் உட்கார்ந்துருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 8-5 அப்படிங்கிற தொடர்பு கொஞ்சம் மனசில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கணும். அவமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏதானும் ஒரு தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலும். ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், நான் தான் ப்ரையாரிட்டின்னு போய் குச்சிடாதீங்க. கொஞ்சம் எல்லோரும் குதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம குதிக்கலாம், ஓரம் ஒதுங்கிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் போய் சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதே தான் சூரியன். எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பின்னாடி போய் நின்றுக்கிறது நல்லது. உங்கள் ப்ரையாரிட்டிலாம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓரம் வந்து வேடிக்கை பார்க்கணும். குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிடுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருப்பது, ராகு இருப்பதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. கொஞ்சம் நகர்ந்து நின்று வேடிக்கை பார்த்து இன்றைக்கி மூவ் பண்ணிங்கன்னா சரியாக போடும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளரே திருப்பி சந்திரன் வேறு வரப்போகிறார். அவர் சந்திரன் வரும்போது கார்த்திகை நட்சத்திரம், மறுநாளைக்கு ரோகிணி நட்சத்திரத்து உச்சத்தில் வேறு போய் உட்கார போகிறார். ஆனாலும் அந்த சந்திரன் வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் மத்தியானம் வேலை வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகத்தை கொடுப்பார். அதை கொஞ்சம் ரெஸ்ட் கிடைத்திக்கணும். அது கொஞ்சம் அப்படியே கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி பார்த்து 10 பைசா நகர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டே ஓட்டிடலாம். இல்லை சிக்கலில் மாட்டிக்கலாம். எது மாட்டுறது நல்லதுன்னா இல்லை ஒதுங்கிறதா மெதுங்கினா. அப்படி ஒதுங்கினா என்ன ஆகும்னா உங்களுக்கு திரவிய லாபம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் அதிபதியும் அவர் தான், 7க்கும் அதிபதி அவர் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து 5ல் உட்காந்துருக்கிறார். அதனால் எப்படியா ஒருத்தர் காசு வந்துடும். நமக்கு எஞ்சான் உடம்புக்கு காசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசு தான் நமக்கு வேணும் அப்படின்னு மனசு விட்டால் அழகாக ஓடி வந்து காசை பண்ணுறது வழி பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் சிக்கல் வந்துடும். அதனால் சிக்கல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. கொஞ்சம் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஓட்டிட்டிங்கன்னா சரியாக போடும். அவ்வளோதான் லாஜிக். இன்றைக்கி நமக்கு
குருவோட கடாட்சம் இருக்கிறதுனாலையும் புதன்கிழமை ஆனாலும் புதன்கிழமை இன்றைக்கி பஞ்சமியானாலும் லக்ஷ்மி பஞ்சமினால் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து லக்ஷ்மி கோயிலுக்கு முடிவு போகிறீங்க, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறீங்க, அதே மாதிரி துர்கை போகிறீங்க, இல்லை வராகி பிடிக்கணும் வராகி அம்மனை வழிபடுங்க. இப்படி ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமானது இரட்டிப்பாகும். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சுபிட்சங்களும் நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானமாக புரிந்து கொண்டீர்களா? இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது உங்களுக்கு அவ்வளோ பெரிய செயலாக அமையவில்லை. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல நமக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே 8க்குரியவர் தான் 5ல் போயிட்டு இருக்கிறார். அப்போ அவரால் பயன் இருக்குமானா அவராலையும் பயன் இல்லை. எனக்கு அவ்வளோ காரியங்கள்லாம் எனக்கு பெருசாக சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகிறதில்ல. போராத்துக்கு 5ஆம் அதிபதி 7ல் உட்காந்து உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கிறார். 12 5க்குரியவன் உட்கார்ந்துருக்கிறார், 7லேருந்து பார்க்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்ப்பது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இல்லைங்க. சரி, இருக்கிறதே யாராவது ஒருத்தர் உருப்படியாக சொல்லுங்கள் அப்படின்னா 2 3க்குரியவன் 4லே போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானால் ஃபேமிலியில் சில குழப்பங்கள் உண்டு. நம்ம கலைஞர் மீனில் தான் கலைஞர் நீரில் தான் நம்ம மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையை இன்றைக்கி குடும்பத்தில் அமைத்து கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 2 பேருக்குள்ளே விரதம் வந்தால் ஊருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறது. சூரியனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார், சனி அங்கே தான் உட்காந்துருக்கிறார், ராகு அங்கே தான் உட்காந்துருக்கிறார், அதே போல் புதனும் அங்கே தான் உட்காந்துருக்காரு. இவங்க 4 பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா உங்களை எப்படியானா போட்டு வாட்டி வச்சுட்டு உங்களை போயிடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் பேர் சுக்கிரன்னு பேர். அந்த சுக்கிரனானவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். 6க்குரியவனால் வெற்றிகளை கொடுப்பார். அதனால் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷனை போய் பார்க்க போகிறீங்க, அந்த பெரிய மனுஷனுடைய பார்வையோடைய பலனானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி காலம் ஓடப்போகுது, இன்றைக்கி நல்லா நடக்க போகுது. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பரால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டு. அதை நல்லா மனசில் புரிஞ்சுட்டோம்னா இன்றைக்கி நாளில் அதை நல்லா பயில் பண்ணி கரெக்டாக சென்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுவது, ஏன்னா பஞ்சமி அப்படிங்கிறது லக்ஷ்மி பஞ்சமி அப்படிங்கிறதுனாலையும் லக்ஷ்மி தேவி வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப பண வரவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதுன்னு சுக்கிரன் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளில் அவசியம் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுடைய பலன்கள் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடம் என்ற இடத்திலே சூரியன், சனி பகவான் 2க்கும் அதிபதி அவர் தான், உங்கள் ராசிநாதனும் அவர் தான். அவரும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். ராகுவோட தொடர்போடு உட்கார்ந்துருக்கிறார். தொடர்ந்து செய்யக்கூடியது 3ஆம் இடத்துக்கு புதனும் அமர்ந்திருக்கிறார். புதன் தான் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். 5 10க்குரியவர் சுக்கிரன், அவரும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். 6 9க்குரியவர் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். உங்களுடைய 7க்குரியவன் உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு சந்திரன். கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம். இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம்ன்ற போது என்னவோ கொஞ்சம் மனசில் எரிச்சல், சோகம், அப்படி ஒரு டிப்னஸ் அப்படின்னு காட்டும். ஆனால் சூரியனானவர் நமக்கு அமர்ந்திருக்கக்கூடிய 3ஆம் இடமானது நல்லதை கொடுக்க போகிறது. இவந்தோ அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரும் நல்லது, பைசாலாம் வர ஆரம்பித்தோம். அதே மாதிரி சனி அங்கே உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல மீன ராசிக்குள்ளே தனத்தை லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல் புத்தி அப்படிங்கிற ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் கொஞ்சம் நீச்சத்தன்மையினாலே புத்தி தன்மைப்பட்டு இருக்கும். சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். குருவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவரும் லாபத்தை கொடுப்பார். செவ்வாயானவர் உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதியுமானவர் பாதகஸ்தானாதிபதி ஆனதாலும் மறைவதனாலே அவர் லக்ஷ்மி கடாட்சமாக ஆகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் தன்னுடைய பார்வையாலே 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். 9லே கேது
சில தடைகளை ஏற்படுத்தினாலும் இந்த நாளை இனிய நாளை அமைத்து கொடுப்பதற்காக சனீஸ்வரன் தானே முன்னின்று நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சனீஸ்வரன் தானே முன்னின்று நிற்கும்போது இந்த நாளிலே புதன்கிழமை அவருக்கு ஃப்ரெண்டு தான். புதன்கிழமை அதிலும் இன்றைக்கு பஞ்சமி திதி புதன்கிழமை பவகரணம் சேர்ந்துருக்கு. அதனால் இந்த நாளை தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணணும்னா அழகாக நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடியது பூமிகாரகனான இந்த வாராகி அம்மையை, தஞ்சாவூரில் வாராகி அம்மை இருக்கா, அவளை போய் வழிபடுறது. இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வாராகி அம்மை, இல்லவே இல்லை சார், வீட்டிலேயே ஒரு படத்தை வச்சுக்கோங்க, உட்காந்து அமைதியாக வாராகிக்கு ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு மனதாக அவளை வழிபடுங்கள். வழிபட்டால் என்ன, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன் கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னு யோசனை பண்ணிங்களா, அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த விதமான தீர்மானம் இல்லாத ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன் சார், என்னென்னு நோயினே டயக்னோஸ் பண்ணல, இப்போ டயக்னோஸ் ஆகி கரெக்டாக வந்துடும். இப்படி உங்களுக்கு எதெல்லாம் ஆன்சர் வரலையோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துவிடும் என்பதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாள் என்றே சொல்லலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் வர 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல சந்திரன். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா சூரிய சுக்கிர புத சனி ராகுவோடு சேர்ந்து. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்க கார்த்திகை நட்சத்திரத்தில். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு, 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய். உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது. இப்போ உங்களுடைய ராசியோடைய பலன்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்கா, வழக்கமாக சொல்லுவோம் 11-12க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படின்னா நமக்கு சனி பகவான் இங்கேருந்து பெயர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து இப்பொழுது மீன ராசிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடம் என்ற குடும்ப ஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் குடும்பத்திலே வியாதி, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கும். அவரோடு சேர்ந்து ராகு இருக்கிற 2 பேர் சேர்ந்து அதை கிளப்பி விட்டுருப்பாங்க. புதனானவர் 2ஆம் இடத்துல அமர்வது நல்லது. ஆனால் சூரியனானவர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி அவர். அப்போ மனதிலே கொஞ்சம் கவலை கொடுப்பார். ஏண்டா இப்படி செய்கிறோன்னு தெரியாமல் ஏன்னா வீட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன், அதனால் ஒரு சண்டை அப்படிலாம் கொடுப்பார். அதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி அப்படிங்கக்கூடிய சுக்கிரன் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். 4க்குரியவன் 2ல் உட்காந்தா கொஞ்சம் லக்ஷ்மி கடாட்சம் வரும். யார் மூலியம் வரும், யாரையும் நீங்கள் போய் பார்க்க போனால் தான் வரும். சும்மா அப்படியே வந்துருமா வராது. யாரை போய் பார்ப்பீங்க, உங்கள் ரிலேஷனை போய் பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் எங்கேயோ கிளம்பி யாரையோ போய் பார்த்து அது மூலியம் வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது வரும். தொழில் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கல் உண்டு. சுக்கிரன் தொழிலுக்குரியவனாலும் தொழிலில் கொஞ்சம் சிக்கல் உண்டு. எப்படியாவது பணம் வரணும்னா அவன் பணம் வந்துடும். கார்த்திகை நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த சந்திரனானவர் மத்தியானமான நேரம் 5ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறார். அவர் போன உடனே அவர் இன்னும் கொஞ்சம் காரியத்தை தடை பண்ணுவார். ஸோ பெருசாக இன்றைக்கி ஒரு ட்ரமாட்டிக்கல் சேஞ்ச் இல்லைனாலும் ஏதோ சேஞ்சஸ் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி டே அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நடுவில் எந்த விதமான குழப்பமும் இல்லைன்னா குடும்பத்திலே வார்த்தைகளை அளந்து பேசும்போது உங்கள் செலவுகளை கரெக்டாக கட்டுக்கோப்பில் வைக்கும்போது இந்த நாள் இனிய நாளாய் அமையும். இல்லைன்னா என்னாகும், கொஞ்சம் சிக்கலோடு அமையும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே யாருன்னா உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, சூரியனே உட்காந்துருக்கிறார். சூரியனோடு சேர்ந்துருக்கிறது சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த சுக்கிரனும் புதனும் நமக்கு ரெட்ரோகேஷன் என்ற அந்த வளையத்துக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் வக்கரத்தில் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் ராசியிலிருந்து ராசிநாதனான 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குருவானவர் ரிஷபத்தில். இதுக்கு நடுவில் மேஷராசிக்குள்ளார கார்த்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன். மத்தியானம் மூவ்ஸ் டு ரிஷபராசிக்கு போயிடுவார். அப்போ 3ஆம் இடத்துக்கு அவரும் போய்டுறார். 3ஆம் இடத்துக்கு அவர் போகும்போது பணம் வரும். காலையில் கொஞ்சம் பணம் செலவாகும். 4ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறது, அதாவது செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் சண்டை வருமும் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து செஞ்சிங்கன்னா போதும். உங்கள் மனசுக்குள்ளார நிறைய கவலைகள் இருக்குது. அந்த கவலைகள்லாம் சின்ன பிரயாணம் ஒன்று போயிட்டு வாங்க, அப்படியே போயிட்டு வாங்க, வாக்கிங்.
இல்லை பைக் எடுத்துகிட்டு ஸ்லோ ரைடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அமைதியாக ரைட் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இல்லைன்னா நம்ம வெறும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேயே வாழ்க்கை ஓட்டுற மாதிரி அமையும். சுக்கிரனானவர் இன்றைக்கு உங்களுக்கு பணம் தருவதற்காக அமைந்திருக்கிறார். அதனால் 3ஆம் அதிபதியை நீங்கள் குறைத்து இடவிட வேண்டாம். அவர் உங்களுக்கு காசு தரப்போகிறார். ஆனால் 3க்குரிய ஒரு பரிவர்த்தனையில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்க பார்க்கும்போது இந்த குருவினால் வரக்கூடிய சில கஷ்டங்கள் உண்டு. அதாவது எதையுமே கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும். எல்லாமே பர்ஃபெக்ஷன் அமைஞ்சிருமானா முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே பர்ஃபெக்ஷன் அமையணும். இதனால் வரக்கூடிய சண்டைகள், இந்த சண்டையினால் தான் இன்றைக்கி பிரச்சனைகள். அப்போ மனசை எதில் ஒருநிலைப்படுத்தணும்? நம்மளுடைய ஆன்மீக செயலில் ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஆன்மீக செயலில் ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் இன்றைக்கி புதன் வந்து பஞ்சமி அப்படிங்கிறதோட சேர்ந்ததுனாலே நான் முன்னமே சொன்னபோது ஆயுஷ்மான யோகம் அப்படிங்கிறது யோகத்திலே சிறந்த யோகம். அதில் புதன்கிழமைங்கிறது சௌமிய வாசனம்னு பேர். பவகரணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல முக்கியம். அதனால தான் வாழ்த்துக்கள் போது சொல்லுவோம் ஆயுஷ்மான பவ சௌமிய அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் ஒருங்கிணைந்த நாளாக இன்று உங்களுக்கு பெரியோர்களின் முதியவரின் ஆசிகளை பெறும்போது ஒரு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, இல்லையா உங்களுக்கு தெரிந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் காலில் விழுது, எனக்கு யாருமே தெரியாது, நேராக கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவா இல்லை விஷ்ணு ஆலயத்தில் அவர் காலில் விழுந்து எழுந்து வரும்போது இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமானது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனா இன்றைக்குடைய நோட். இதை புரிந்து கொள்ளீங்களா? இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை ஆன அனைத்து விதமான ராசிகளுக்கும் பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து இதற்கான கமெண்ட்ஸ் அப்படின்னு எதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை அழுத்திவிடுங்க. இந்த சேனல் சம்பந்தப்பட்டதோ இல்லை இந்த சேனலிலே இந்த காட்சியிலே உங்களுக்கு சில கேள்விகள் எதனா இருந்தாலும் இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். இல்லை நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். எங்களால் முடிந்த வரைக்கும் ஆன்சர் செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.